ويعذب المنافقين والمنافقات والمشركين والمشركات الظانين بالله ظن السوء عليهم دائرة السوء وغضب الله عليهم ولعنهم وأعد لهم جهنم وساءت مصيرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம்ல, அதுல திருமறையின் தோற்றுவாயாக அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சூராவின் விளக்கத்தை நம்ம பார்த்து வர்றோம். அதுல இதுன சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் எங்களை கெட்டவர்களின் பாதையில சேர்த்து விட்டாத, உன்னால் கோபத்துக்கு உள்ளாதவர்களின் பாதையில எங்களை சேர்த்துறாத, நேர்வழி தாடா அல்லான்னு நம்மளை சொல்றேன். அப்ப இந்த தீய வழி கெட்ட அல்லாவின் கோபத்தை ஏற்படுத்தும் வழி என்று நம்ம அறிந்து வைத்துக் கொள்ளணும் நம்ம சொல்லி வர்றோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இறைவன் கோபத்துக்கு உள்ளாதவங்களை ஒரு வரிசைப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்றான், இந்த இரட்டை வேஷம் போடுறாங்கல்ல, அவங்கதான் கெட்டவர்களே மிகவும் கெட்டவர்கள், ஆக கேடு விட்டவர் அவர் தான். அல்லாஹ் குர்ஆன்ல அவர் என்ன சொல்றாங்க அவரை பத்தி, அவர்கள் நம்மளை சந்திக்கும் போது, நம்பிக்கை கொண்டு அவரை சந்திக்கும் போது, நாங்க உங்களை சேர்ந்தவங்க, நாங்க திருப்பி இந்த இவங்க இருக்காங்கல்ல, நான் நம்பிக்கை இல்லாதவங்களை சந்திக்கும் போது நான் அவங்களை சேர்ந்தவங்க தான், சும்மா அவங்கள பரிகாசம் செய்ய தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவர்களே மனிதர்களையே கேடு கட்டவர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன் 48 ஆள்ல சொல்றான், நயவஞ்சர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் வென்று தீய எண்ணம் கொண்ட இணையற்பின் பெண்களையும் ஆண்களையும் தண்டிப்பதற்காக தீங்கு தரும் வேதனை உண்டு அவர்களுக்கு. அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவர்களை சபித்தான், அவர்கள் நரகத்தை தயாரித்துள்ளான், அது தீய தங்குமிடமாகும். இப்ப கெட்டவங்க இரட்டை வேஷம் போடுறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க சென்றும் நரகத்தான் போவாங்க. இரட்டை வேஷம் போடவே கூடாது. எந்த ஒரு காலம் மனிதர்களிலே ஒரு நேர்மையா வாழணும். இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் இங்க நான் உங்களை சேர்ந்தவங்க, அங்க போய் நாங்க அவங்களை சேர்ந்தவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லுவதற்கு இடமில்லை. இது இறைவனின் கோபம் எனும் செயல். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனிதர்களிலேயே மிகவும் கெட்டவன் என்ன அவர்கள்ட்ட போகும்போது நான் உங்களை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்த போது நான் உங்களை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர்கள் தான் மனிதர்களே மகா கேடு கட்டவர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது நயவஞ்சர்கள் பத்தி, நம்பிக்கை கொண்டவரை சொல்றான். அதுல நீங்க அந்த இறைவனின் கோபத்துக்கு உண்டான நயவஞ்சவர்களின் தங்குமிடம் நரகம்தான். அவர் நரகத்தின் அடித்தட்டு, நரகத்துல எல்லாத்தையும் கேடு போட்டு வறுத்து எடுத்துட்டு, காஃபிகளை பருத்து எடுத்துட்டு, அது சீல் எல்லாம் வலியும்ல, அதுதான் அவங்களுக்கு பருக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றான். இதுதான் இறைவனின் கோபத்தை ஏற்படும் செயல். அப்ப இரட்டை வேஷம் போடுவது இஸ்லாத்துல இல்ல. இரட்டை வேஷம் எப்பவுமே போடக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து இரட்டை வேஷம் போடுவாங்கல்ல, அந்த தீங்குல இருந்து இரட்டை வேஷம் போடுவதால் நம்ம ஆழக்கூடாது அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட நம்ம தினந்தோறும் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் கெட்ட பாதைன்னு சொல்றது கொலை தாங்க. இப்ப அல்லாஹ் இந்த பெரும்பாவங்களை பட்டியலிடும் போது, நிரந்தர நரகத்தில் கொண்டு செல்லும் பாதையை நமக்கு சொல்லும் போது என்ன முதல்ல சொல்றது, இறைவன் இருக்க, படைத்தவன் இருக்க, படைத்தவனை விட்டு எந்த நாதாக்களும் முறிதுகளும் எந்த கல்லோ மண்ணோ குதிரையோ கழுதையோ நம்ம வணங்கினோம்னா அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான். அடுத்தபடியாக மாபெரும் குற்றமா சொல்லும் போது கொலை தான். அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்யறது மாபாதமான செயல். அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவரே, வேண்டுமென்றே கொலை செய்பவன் கூலி நரகமே, அதில் நிரந்தரமா இருப்பான், அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான், அவனை சபித்தான், அவர்களுக்கு கடுமையான வேதனை தயாரித்துள்ளான். அப்ப எந்த கட்டத்திலையும் நம்ம ஒரு உயிரை அனாவசியமாக கொல்லவர்கள் ஆகக்கூடாது. தண்டனைய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் நிறுவி இஸ்லாம் எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் கொலை தண்டனை கொடுத்துருக்கிறோம், அதை நல்லா விசாரித்து தீர விசாரித்து அரசாங்கம் தான் தரணுமே தவிர எந்த காலத்திலையும் ஒரு தனி மனிதன் கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை, தன்னைத்தானே கொள்வதற்கான அனுமதி இல்லை. தற்கொலை இருக்குல்ல,
தற்கொலை மாபாதமான செயல். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் மனிதர் என்ன செய்யறான், தனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாழாமே போயிடலான்னு வெறுத்து தற்கொலை பண்றான்ல, அவனும் இறைவனின் கோபத்துக்கு உண்டானது, உயிரை கொன்றும் பாவத்தை ஏற்படுத்தி கொண்டானவன். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த கட்டத்திலையும் இறைவனுக்கு கோபம் ஏற்படுத்தும் அந்த செயலிருந்து நம்ம திருந்திக் கொள்றதுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றோம் இல்ல, அந்த பிரார்த்தனையில அல்ஹம்துலில்லாஹ் பிரார்த்தனை செய்றோம். அந்த பிரார்த்தனையில நம்ம உறுதியா நின்று எந்த கட்டத்திலும் இறைவனுக்கு கோபம் ஏற்படுத்தும் செயலில் ஈடுபடாத நன்மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் இரு உலகத்திலும், இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியும், மறுமையிலையும் வெற்றி அடைய முடியும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். பாஹர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.